பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கடந்த 4 மாதங்கள் முழுவதும் நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து இந்த 5வது மாதத்தை காண கிருபை செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களை இந்த தின தியானத்தின் வாயிலாக இந்த நாளிலேயும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்திற்காக தானியேல் தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 23வது வசனத்தின் முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. பிரியமானவர்களே, நாம் வாசித்த இந்த வசனம் தேவ மனிதனாகிய தானியேலுக்கு தேவனால் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. தன்னுடைய மிகுந்த நெருக்கடியான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் தேவ மனிதனாகிய தானியேல் 21 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்தார். ஆனால் தேவனிடத்திலிருந்து அவருக்கு எந்த பதிலும் கிடைக்காததை போன்ற ஒரு சூழ்நிலையிலே தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார். தானியேலுக்கு அன்றைக்கு தடைப்பட்டிருந்த அந்த ஜெபத்திற்கான பதிலை பெற்றுக் கொடுத்தார். அன்பானவர்களே, தானியேலின் ஜெபத்திற்கு அவர் வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே அந்த ஜெபத்திற்கான உத்தரவு, அந்த ஜெபத்திற்கான கட்டளை, அந்த ஜெபத்திற்கான பதில் தேவ சமூகத்திலிருந்து வெளிப்பட்டது உண்மைதான். ஆனால் அந்த ஜெபத்திற்கான பதிலை தானியேலுக்கு பார்க்க முடியாதபடிக்கு, தானியேல் பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு 21 நாட்கள் அளவும் பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி எதிர்த்து நின்றான். தேவன் தம்முடைய தூதனாகிய காபிரியேலை அனுப்பி தானியேலுக்கு அன்றைக்கு அந்த ஜெபத்திற்கான பதிலை பெற்றுத்தந்தது போலவே நிச்சயமாய் உங்களுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிற சத்ருவினுடைய வல்லமைகள், மனுஷீக வல்லமைகள், இவைகளை தாண்டி உங்களுடைய ஜெபங்களுக்கு தேவன் பதில் தருவார். அநேக நாட்களாய் தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் ஜெபித்து காத்து கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா? தேவன் உங்களுடைய ஜெபத்திற்கான பதிலை தருகிற நேரம் வந்துவிட்டது. தேவன் உங்களுக்காக கிரியை செய்கிறதை, உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிறதை நிச்சயமாகவே இந்நாட்களிலே உங்களுடைய கண்கள் காணும். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று தானியேலுக்கு தேவரீர் சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். தகப்பனே, தானியேலுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் உண்மையாய் உம்மை தேடுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் பதில் தருகிறவராயிருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளுக்குடைய ஜெபங்களுக்கு பதில் வராததை போன்ற சூழ்நிலையிலே உம்முடைய பிள்ளைகள் இன்னும் உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபங்களுக்கு பதில் தருவீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய ஜெபங்களுக்கு பதில்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு எதிர்த்து நிற்கிறதான சத்ருவினுடைய வல்லமைகள், மனுஷீக போர்கள், அவைகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே அவர்கள் பதில்களை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு ஏதுவாக கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுகிறதற்காய் உமக்கு நான் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது என்று உம்முடைய வார்த்தையில எழுதியிருக்கிறபடி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளின் ஜெபங்களுக்கு பதில் தரப்போகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.